Welcome to great students. இப்போ theorem 1.14 பார்க்கலாம். Rouchi's theorem என்ன சொல்றாங்கன்னா a system of linear equations written in the matrix form ax equal to b நிறைய inverse matrix மெத்தட்ல பண்ணிருக்கோம். அதுல அதை இத கழிக்காங்க is consistent. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க, consistent. consistent அப்படினா என்ன சொல்றாங்க பாருங்க, there is a solution. சரியா? இப்போ ஒரு ஈக்குவேஷன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ஒரு 4-5 இருக்கு, அதுக்கு சொல்யூஷன் இருந்தா கன்சிஸ்டன்ட். அந்த சொல்யூஷன் எப்படி இருக்குங்கிறதுல அடுத்த கேஸ். சொல்யூஷன் இருந்தா கன்சிஸ்டன்ட், இல்லைனா இன்கன்சிஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். சரியா? ax equal to b is consistent if and only if rank of coefficient matrix is equal to rank of augmented matrix. coefficient matrixனா ஏன்னு தெரியும் இல்லையா? a க்கு தனியா கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் அந்த கான்ஸ்டன்ட் ரைட் சைடு கான்ஸ்டன்ட் ரெண்டையும் சேர்த்து அக்மெண்ட் பண்ற மேட்ரிக்ஸ்க்கும் ரெண்டுக்குமே என்ன இருக்கணும், ரேங்க் ஈக்குவலா வந்ததுன்னா கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கு. சரி, அந்த சொல்யூஷன் டைப் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அப்போ இது ரெண்டு ஈக்குவலா இருந்ததுன்னா கன்சிஸ்டன்ட் சொல்யூஷன் இருக்கு, இந்த ரெண்டு ஈக்குவலா இல்லைன்னா இன்கன்சிஸ்டன்ட். இங்க லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ரோ ஆஃப் a நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் a, b, then the system ax equal to b is inconsistent and has no solution. நம்ம இதுல இருந்து போலாம். ஃபர்ஸ்ட் இதை முடிச்சுட்டு அப்புறம் உள்ள ஒவ்வொரு கேசஸா போலாம். இல்லாத கேஸ் எலிமினேட் பண்ணிட்டா இருக்கிற கேஸ்க்குள்ள உள்ள டீடைலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏபியும் ஈக்குவலா இருக்காது. இப்போ ரேங்க் நம்ம எஸ்எல்ஆன் ஃபார்ம்ல என்ன சொல்லுவோம், நான் ஜீரோ எலிமெண்ட் இல்லையா, அட்லீஸ்ட் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கோ அதான் சொல்லுவோம், அதான் ரேங்க். நான் ஜீரோ இதுல வந்து இதுல ஏல வந்து 2 இருக்கு, இதுல 3 இருக்கு, அப்படின்னா நாட் ஈக்குவலா இருக்கும். நான் ஜீரோ ஏ 1ல தான் இருக்கு, இதுல 3 இருக்கு, அந்த மாதிரி கேசஸ்லாம் வரலாம் இல்லையா? அப்போ நான் ஜீரோ இதுக்கு ரோ ஆஃப் ஏ பி 3 ஆயிடும், ரோ ஆஃப் ஏ 1 இருக்கும், இந்த மாதிரி கேசஸ்லாம் இருக்கும். சரி, அப்போ இன்கன்சிஸ்டன்ட்னா இப்போ முதல்ல என்ன, இப்போ 2 டைமென்ஷனை பொறுத்து நமக்கு ரொம்ப சிம்பிள். இப்போ 2 டைமென்ஷனல் ஈக்குவேஷனா நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து இப்படி 2 லைன் பேரலா இருந்தா இன்கன்சிஸ்டன்ட் சொல்லிட்டு போயிடுவேன். என்ன காரணம், இது வந்து இன்டர்செக்ஷனே ஆகலை, இன்டர்செக்ஷன் ஆகலைன்னா சொல்யூஷன் இல்லை அப்படின்னு இன்கன்சிஸ்டன்ட் சிஸ்டம் சொல்லுவோம் இதை. ஏன்னா சொல்யூஷன் இல்லை, ரெண்டுக்கு காமனான ஒரு பாயிண்ட் இல்லை, அதனால இன்கன்சிஸ்டன்ட். 2 டைமென்ஷன் பிரச்சனையே இல்லை, ஸ்ட்ரைட் லைன் முடிஞ்சது. இப்போ நமக்கு 3 டைமென்ஷன் பாருங்க. இப்போ ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு வைங்க, ax plus by plus cz equal to d இப்படி இருக்கு. ax plus by plus cz equal to d இப்படின்னு ஈக்குவேஷன் இருக்கு. இப்போ இது என்னன்னா, பொதுவா ax plus by plus ax plus by equal to c தான் ஸ்ட்ரைட் லைன் நமக்கு தெரியும். பட் ax plus by plus cz equal to dங்கிறது ஒரு பிளேன். பிளேன்னு என்ன, இந்த போர்டு ஒரு பிளேன் தான், இந்த வால் ஒரு பிளேன், அந்த சைடில் உள்ள வால் ஒரு பிளேன், இந்த சைடில் உள்ள வால் பிளேன், பேக் சைடில் உள்ள வால் பிளேன், எல்லாமே பிளேன் தான். இப்போ இந்த பிளேன்ஸ் இன்டர்செக்ட் ஆகும்போது என்ன மாதிரி, இந்த மாதிரி 3 வேரியபிள் இருக்கும்போதுனா பிளேனை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த பிளேன் ஒன்று கட் பண்ணும்போது எப்படி சொல்யூஷன் கிடைக்குன்னு பேசுறது அல்லது இந்த 3 வேரியபிள் சிஸ்டம். சரி, இப்போ 3 வேரியபிள் சிஸ்டத்தில் முதல்ல இன்கன்சிஸ்டன்ட் எப்போ நடக்குங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பாருங்க, இப்போ எப்படி 2 லைன்ஸ் ஸ்ட்ரைட் லைனாக போனால் இன்டர்செக்ட் ஆகாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இப்போ 3 பிளேன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகாமல் போகிறதுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன, இப்போ நான் ஒரு 3 பேப்பர் எடுத்துக்கிட்டேன், இது ஒரு 3 பிளேனாக கன்சிடர் பண்ணேன்னு. இந்த பிளேன், இந்த பிளேன், இந்த பிளேன், இந்த 3 பிளேனும் பேரலல் இல்லாமல் இப்படி போதுன்னு, பேரலாக இப்படி போதுன்னு, பேரலாக போகுது. 3 பிளேனும் பேரலாக இப்படி போதுன்னு. இந்த 3 என்னைக்காவது இன்டர்செக்ட் ஆகுமா, இன்டர்செக்ட் ஆகவே ஆகாது. அப்போ 3க்கு காமனான ஒரு பாயிண்ட் இல்லவே இல்லை. அப்போ 3க்கு காமனான பாயிண்ட் இல்லைன்னு என்ன அர்த்தம், சொல்யூஷன் இல்லை, அது பாட்டுக்கு போகுது. அப்போ அந்த 3க்கும் இன்கன்சிஸ்டன்ட், அதான் இன்கன்சிஸ்டன்ட். இது ஒரு கேஸ். ஒரு 3 பிளேன் வந்து 3 ஈக்குவேஷன், 3 அன்னோன் இருந்தால் 3 ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. இந்த 3 ஈக்குவேஷன் இப்படி போயிடுச்சுன்னு வைங்க, இன்கன்சிஸ்டன்ட். ஏன்னா அது இன்டர்செக்ஷன் ஆக போகிறதே இல்லை, பேரலா இருக்கு. சரி, இதுல இன்கன்சிஸ்டன்ட்ல இன்னும் நிறைய கேசஸ் இருக்கு பாருங்க. இப்போ இந்த 2 பிளேன் இருக்கு பாருங்க, இப்போ இந்த 2 பிளேன் இருக்கு பாருங்க, இந்த 2 பிளேன்ஸ் அது பாட்டுக்கு இருக்கட்டும். ஓகே, இந்த பிளேன் இதுவும் இன்கன்சிஸ்டன்ட் ஆக போகுது, இந்த 2 பிளேனும் கண்டிப்பா இன்டர்செக்ட் ஆகுது. இந்த 2 பிளேனுக்கு காமனான ஒரு லைனே இருக்கு, காமன் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா இந்த 3வது பிளேன் இருக்கு பாருங்க, இந்த 3வது பிளேன் இது வழியா போகலாம், இந்த பிளேனுக்கு பேரலா இந்த 3வது பாயிண்ட் போயிடலாம். ஓகேவா? அப்ப என்ன ஆகும், இந்த 3வது பிளேன் அது பாட்டு போயிட்டே இருக்கும். இந்த ரெண்டுக்கும் சொல்யூஷன் இருக்கு, பட் 3வது பாயிண்ட் இன்டர்செக்ஷன் ஆகலைங்கிறதுனால என்ன ஆகும்னா இது நாட் ஈக்குவல் ஆகிடும். நாட் ஈக்குவல் ஆகும்போது என்ன ஆகும், இன்கன்சிஸ்டன்ட் வரும். புரியுதா? 3மே தனித்தனியா பேரலா போறது ஒரு கேஸ். இந்த மாதிரி 2 இன்டர்செக்ட் ஆகுது, ஆனா 3வது என்னது பேரலா போயிடுச்சு. சரியா?
இது இதுக்கு பேரலா போகலாம், இல்லை இந்த லைன் இந்த பிளேனுக்கு பேரலா போகலாம், இன்கன்சிஸ்டன்ட் தான். இல்லைன்னா இன்னொன்று என்ன நடக்கலாம் பாருங்க, சப்போஸ் ரெண்டு ஈக்குவேஷன் தான் கொடுத்துருப்பாங்க, ஒன்று டூப்ளிகேட் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்னா ரெண்டு பிளேன் ஒன்றா கோயின்சைடாக இருந்தால் என்ன அர்த்தம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஈக்குவேஷன் வைங்க, இது ஜஸ்ட் ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அது டூப்ளிகேட், அது ஒரிஜினல் ஈக்குவேஷன் கிடையாது, யூனிக் ஈக்குவேஷன் கிடையாது. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஒரே ஈக்குவேஷன் தானே, இப்போ ஒரு பிளேன் தான் இருக்குது. இப்போ மூணாவது பிளேன் இப்படி பேரலாக போயிடுச்சுன்னு வைங்க, இது இன்டர்செக்ஷன் ஆகவே ஆகாது. புரியுதா, இது இன்டர்செக்ஷன் ஆகவே ஆகாது. இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அது ஒரு ஈக்குவேஷன் தான், இங்கே ஒரு ஈக்குவேஷன். அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் பேரலாக போயிடுச்சுன்னு வைங்க, ரெண்டு இன்டர்செக்ட் ஆகாது, ரெண்டு பிளேனும் பேரலாக போகுது, இன்டர்செக்ஷன் ஆகாது. அப்போ என்னது, இன்கன்சிஸ்டன்ட் சிஸ்டம் தான் வரும். சரி, இது ஒரு ரெண்டாவது கேஸ். இப்போ மூணாவது கேஸ் பாருங்க, சிஸ்டம் இந்த மாதிரி போயிடலாம். எப்படி, இது ஒரு பிளேன், இங்கே பாருங்க, இது ஒரு பிளேன் எடுத்திருக்கேன், ஓகே. அப்புறம் இது ஒரு பிளேனு, இது மொத்தம் 3 பிளேன் இருக்கா, பார்த்தா உங்களுக்கு தெரியும் கேமராவில் பார்த்தா. என்னது, இது ஒரு பிளேன் போகுது, இங்கே ஒரு பிளேன், இங்கே பாட்டமில் ஒரு பிளேன், இந்த 3 பிளேன் போகுது. இந்த 3 பிளேனுமே ஒன்னொன்று இன்டர்செக்ட் பண்ணுது. ஆனால் என்ன பண்ணுதுங்க, இந்த பிளேனும் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இந்த லைனில் இன்டர்செக்ட் ஆகுது. அடுத்து இந்த பிளேனும் இங்கே இந்த லைனில் இன்டர்செக்ட் ஆகுது. அடுத்து இந்த ரெண்டு பிளேனும் இந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட், 3 லைனில் இன்டர்செக்ட் ஆகுது. ஸ்டில் என்ன, 3 பிளேனுக்கு காமனான ஒரு பாயிண்ட் இல்லவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம், இன்கன்சிஸ்டன்ட், சொல்யூஷன் இல்லை. அப்போ இன்கன்சிஸ்டன்ட் சொல்ற கேஸ்ல 3 கேஸ் இருக்கு பாருங்க, 3 சிச்சுவேஷன் வரும். சரியா, பட் எனிவே உங்களுக்கு அவ்வளோ டெப்தா போல இன்கன்சிஸ்டன்ட் சிஸ்டத்தை பொறுத்தவரை ஜஸ்ட் நம்ம நாட் ஈக்குவல் போட்டால் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே அதில் கொஷின் டெப்தா போல அதை அப்படியே விட்டுலாம். சரி, அடுத்த கேஸ் போகலாம் பாருங்க. அடுத்து கன்சிஸ்டன்ட் கேஸ். அப்போ இன்கன்சிஸ்டன்ட் 3 பிளேனும் ஒரே இடத்துல இன்டர்செக்ஷன் ஆகாது, இல்லைன்னா 2 லைன் பேரலா போகிறது, ஓகேவா. இந்த கேஸ் இன்கன்சிஸ்டன்ட். இங்கே டூ வேரியபிள் சிஸ்டம் ரொம்ப சிம்பிள். ஆனால் 3 வேரியபிளில் பாருங்க எவ்வளோ கேசஸ் வருது பாருங்க. இன்கன்சிஸ்டன்ட் சொல்லும்போது நான் இங்கே உங்களுக்கே எத்தனை கேஸ் கொடுத்தேன் பாருங்க. பேரலாக இருக்கிற கேஸு, 2 லைன் ஒன்றா சேர்ந்து பேரல் ஆகிறது, இந்த 2 இன்டர்செக்ட் ஆனாலும் 3வது பேரலாக தனியாக போயிடுறது. அப்புறம் என்ன, 3மே இன்டர்செக்ட் ஆகுது, ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது, 3 காமனான ஒரு பாயிண்ட் கிடைக்காமலே போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் இன்கன்சிஸ்டன்ட் கேசஸ், ரைட், இருக்கட்டும். அடுத்து நம்ம அடுத்த கேஸுக்கு போகலாம். கன்சிஸ்டன்ட் கேஸ்ல நிறைய இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, there are n unknowns. இப்போ ஃபர்ஸ்ட் 2 unknown கேஸ் நம்ம எப்பவும் பண்றது நல்லது இல்லையா. ஃபர்ஸ்ட் 2 unknown என்ன அர்த்தம், ஒரு ஸ்ட்ரைட் லைன் கேஸ்னு எடுத்துக்கலாம். if there are n unknowns in the system of equations and rho of a equal to rho of a, b equal to n. இப்போ நான் 2 unknown எடுத்திருக்கேன். இந்த ரோ ஆஃப் ஏ மேட்ரிக்ஸுக்கும் என்ன வருது, ரேங்க் 2 வருது. a, b ஆக்மெண்டடுக்கும் 2 வருதுங்க. the system ax equal to b is consistent என்ன அர்த்தம், சொல்யூஷன் இருக்கு and has unique solution. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரு ஸ்ட்ரைட் லைன் கேஸ்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும், ஓகேவா. இந்த கேஸ்ல தான் என்ன இருக்கும், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தா என்ன இருக்கும், அதோட ரேங்க் ஏக்கும் b-க்கும் சேமா இருக்கும், ஓகேவா. அதனால என்ன அர்த்தம், அது வேல்யூ என்ன ஆயிடும், அது ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், ரெண்டு இருக்கும் அன்னோன், ரேங்க் 2 இருக்கும், 2க்கும் ரேங்க் 2 வரும். அப்ப என்ன அர்த்தம், யூனிக் சொல்யூஷன் சொல்லிட்டு போயிடலாம். இது என்னது, 2x2. சரி, இப்போ 2 எலிமெண்ட் 2x2 மேட்ரிக்ஸ்ல ஒரு 2 unknown, இப்போ 3 unknown வருது, நீங்க 3 unknown வருது, x y z. அது வந்து யூனிக் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்ப பாருங்க, ஒரே ஒரு டைம் தான் வரப்போகுது. இந்த சிஸ்டம் தான் யூனிக் சிஸ்டம் அப்படின்னு நான் ஒரு மாடல் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதுதான் வந்து யூனிக் சிஸ்டம். இந்த யூனிக் சிஸ்டத்துல பாருங்க, இங்க யூனிக் சிஸ்டத்துல பாருங்க, இது ஒரு பிளேன் இல்லையா, இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன். இப்போ பாட்டம்ல ஒரு பிளேன் போகுது இல்லையா. இந்த 3 பிளேன் என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுதா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். இங்க பாருங்க, இந்த ஒரு யூனிக் பாயிண்ட், இது இங்க பார்த்தாலும் இந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு யூனிக் பாயிண்ட் கிடைக்கும், இங்க பார்த்தாலும் ஒரு யூனிக் பாயிண்ட் கிடைக்கும். இந்த டைமென்ஷன்ல பாத்தீங்கன்னாலும் ஒரே ஒரு யூனிக் பாயிண்ட்ல 3 பிளேனும் இன்டர்செக்ட் ஆகுறது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. அப்போ இந்த 3 பாயிண்ட்டும் இந்த ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுதுல, அதான் யூனிக் சொல்யூஷன். இது வேற எந்த பாயிண்ட்லயும் இன்டர்செக்ட் ஆக முடியாது. இந்த 3 பிளேன் வேற எங்கேயாவது இன்டர்செக்ட் ஆகுமா, ஆகவே ஆகாது. 3மே 2 இன்டர்செக்ட் ஆகலாம். இது இந்த பாயிண்ட் இந்த லைன்ல இன்டர்செக்ட் ஆகுது, இந்த பிளேனும் இந்த லைன்ல இன்டர்செக்ட் ஆகுது, இங்க இது இந்த லைன்ல இன்டர்செக்ட் ஆகுது. பட் இந்த 3மே இன்டர்செக்ட் ஆகுது ஒரே ஒரு பாயிண்ட், என்னது, இந்த பாயிண்ட், கார்னர் பாயிண்ட். அதான் என்னது, யூனிக் சொல்யூஷன். அப்ப 3x3ல என்ன இருக்கணும், எல்லாமே ரோ ஆஃப் ஏ, ரோ ஆஃப் ஏ போட்டு 3 வரணும். என்ன, 3 unknowns இருக்கணும், ரேங்க் 3 வரணும், இதுக்கு 2க்குமே 3 வரணும். அப்ப என்ன அர்த்தம், இந்த சிஸ்டம் யூனிக் கன்சிஸ்டன்ட் சிஸ்டம் அண்ட் யூனிக் சொல்யூஷன். சரியா, அடுத்த கேஸ் பாருங்க, ரொம்ப முக்கியமான கேஸ். ஏன்னா சொல்யூஷன்லாம் எழுத வேண்டியிருக்கு நம்ம அதனால தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக எடுக்கிறேன். ஒரு பேராமீட்டர் வேரியபிள், 2 பேராமீட்டர் வேரியபிள் அப்படிலாம் சொல்றாங்க. இப்போ நான் என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல, மனப்பாடம் பண்ணி எழுத வேண்டாம், ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கும் என்ன சொல்றேன் நான் சொன்னேன்னா. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நல்லா பாருங்க. இதுக்காக தான் ஃபுல் மாடலை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன்.
இப்போ if there are n unknowns in the system ax equal to b, இப்போ ax equal to n unknowns சொல்றாங்க. எந்த சிஸ்டம் வேணா எடுத்துக்கலாம். இப்போ இது 2 unknown சிஸ்டம், ஒரு பிளேன்னா 3 unknown சிஸ்டம் வரப்போகுது. இப்போ rho of a equal to rho of a comma b equal to n minus k அப்படின்னு சொல்றாங்க. ரேங்க்கும் அன்னோனும் ஈக்குவலா வரல. அதாவது இப்போ 3 unknown ஒரு பிளேன் சிஸ்டம் எடுத்துக்கிறோம், அதுக்கு ரேங்க் கிடைக்கும். ரேங்க் எடுக்கும்போது 2 வருதுன்னு வைங்க, 2 தான் வருது, 3 வரல, 2 unknown வருது, ரேங்க் 2 வருது. அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன n மைனஸ் கேனா k கூட 1 போட்டேன்னு வைங்க, n 2 வருது. 3 unknown இருக்கு, ஆனா ரேங்க் 2 வருது. அப்போ என்ன சிச்சுவேஷன், அதோட கான்டெக்ஸ்ட் என்ன? இப்போ அது கன்சிஸ்டண்டா? கன்சிஸ்டன்ட் தான். Then the system is consistent. Solution இருக்கு அதுக்கு, ஆனா and has infinitely many solution. அதன infinitely many solution case. அப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க, and this solution form a k parameter family. k parameterனால என்ன அர்த்தம்னா ஒரு வேரியபிள். ஓகேவா, ஒரு வேரியபிள். அந்த வேரியபிளை நம்ம கான்ஸ்டன்டா ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு கான்ஸ்டன்ட்டுக்கும் ஒரு ஆன்சர் வந்துகிட்டே இருந்து அது என்னது, அந்த கான்ஸ்டன்ட் வச்சு மற்றதெல்லாம் வேரி ஆகணும், அதான் பேராமீட்டர். அந்த ஒரு வேரியபிள் வச்சு மற்றதெல்லாம் வேரி ஆகும், அதான் பேராமீட்டர் சொல்லுவோம். சரி, இப்போ பாருங்க, இதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், அடுத்த கேஸுக்கு போறேன். இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க, 1 பேராமீட்டர் ஃபேமிலி இல்லையா? இப்போ நான் என்ன சொன்னேன், இப்போ கேக்கு 1 போட்டேன்னா இதை என்ன சொல்லுவோம், 1 பேராமீட்டர் ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், என்ன நடக்குது, அதான் நான் ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. இதுதான் வந்து என்ன சொல்றோம்னா, இது வந்து 1 பேராமீட்டர் ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம். இந்த சிஸ்டம் தான் என்னது, 1 பேராமீட்டர் ஃபேமிலி. ஓகே, இதுல பாருங்க 3 பிளேன் இருக்கு கண்டிப்பா. இது ஒரு பிளேன் இல்லையா, இது ஒரு பிளேன், இது ஒரு பிளேன். இந்த 3 பிளேனுமே என்ன பண்ணுது பாருங்க, இன்டர்செக்ட் பண்ணுது. இன்டர்செக்ட் பண்ணது இந்த யூனிக் சொல்யூஷன்ல மாதிரி ஒரு யூனிக் பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணல. இது எங்க இன்டர்செக்ட் பண்ணுது பாருங்க, ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல இன்டர்செக்ட் பண்ணுது பாருங்க. இந்த 3 பிளேனுமே ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல இன்டர்செக்ட் பண்ணுதா? இந்த ஒரு 3 பிளேனுமே ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல இன்டர்செக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது பாருங்க. இப்போ எத்தனை சொல்யூஷன் இருக்கு, இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் வரும்ல. ஒரு சொல்யூஷனா இருக்கு, இந்த லைன் மேல உள்ள எல்லாமே சொல்யூஷன் தான். இந்த லைன் மேல உள்ள எல்லாமே சொல்யூஷன். அங்க மாதிரி ஒரே ஒரு யூனிக் பாயிண்ட் இல்ல, இந்த லைன் ஃபுல்லா சொல்யூஷன், அதான் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். சரி, இந்த இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் அதுல பேராமீட்டர்ங்கிற பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்போ இது ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல கட் ஆகுது, இந்த ஸ்ட்ரைட் லைன்ல உள்ள எல்லா பாயிண்ட்டுமே சொல்யூஷன் இல்லையா? இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன்ல உள்ள எல்லா பாயிண்ட்டும் சொல்யூஷனா, இப்போ ஒரு பிளேன்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் இப்படிங்க இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் நிக்குதுன்னு வைங்க. ஓகேவா, இந்த ஸ்ட்ரைட் லைன்ல வேரியபிள் என்ன, எக்ஸ் ஒய் இசட். பட் இந்த ஸ்ட்ரைட் லைனை நான் இந்த பிளேனுக்கு பேரலா வச்சுக்கிட்டேன்னு வைங்க, இந்த பேரலல் பிளேனுக்கு பேரலல். ஓகேவா, அப்படின்னு நான் அசியூம் பண்ணேன்னா இதோட எக்ஸ் ஒய், இது ஒரு XY பிளேன் இல்லையா? அப்போ இந்த XY இந்த லைனை வந்து அதில் போய் நான் ஃபிட் பண்ண முடியும், அந்த XY பிளேன் மேலே ஃபிட் பண்ணிட முடியும். ஓகேவா, இந்த XY பிளேனை ஒரு லைனை வந்து ஒரு XY பிளேனில் ஃபிக்ஸ் பண்ண முடியும் இல்லையா? ஆனால் அந்த தேர்ட் வேரியபிள் இருக்கு பாருங்க, இசட்டுங்கிற வேரியபிள். அந்த இசட்டுங்கிற வேரியபிள் தான் நமக்கு பேராமீட்டர். ஓகே, இந்த XY பிளேனை இது மேலே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, இந்த ஒரு லைனை வந்து XY பிளேன் மேலே ஃபிட் பண்ணிட்டேன், அந்த இசட்டுங்கிறது பேராமீட்டர். அப்படின்னா என்ன சொல்கிறேன், இந்த லைன் இந்த பிளேன் மேல தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த XY பிளேன் மேல இருக்கு. இந்த பிளேன் வந்து இங்க இருந்தா இசட்டோட வேல்யூ 1 இருக்கலாம். இசட்டுங்கிற பிளேன் வெளியே வருதுன்னு வைங்க, இந்த ஆக்சிஸ் வெளியே வருதுன்னு வைங்க. இந்த பிளேனை நான் இந்த இடத்துல வச்சா இசட்டுக்கு ஒரு 2ன்னு வைங்க, அதுக்கேற்ற மாதிரி இந்த XY வேரியபிள் வேரி ஆகும் இல்லையா? இந்த லைனோட வேரியபிள் வேரி ஆகும். அதே வந்து நான் இந்த லைன் இந்த பிளேனை இங்கே தூக்கி வச்சுட்டேன், இங்கே Z4ன்னு வைங்க, அந்த Z4க்கு மேலே அந்த பிளேன் இருக்கு இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி XYZ வேரி ஆகும். ஓகேவா, அப்போ இதில் என்ன அர்த்தம், இந்த Z1 தான் பாயிண்ட். ஓகே, இந்த Z1 தான் பேராமீட்டர். அந்த 1 பேராமீட்டர் ஃபேமிலினா என்ன அர்த்தம், அப்போ சொல்யூஷன் ஒரு ஸ்ட்ரைட் லைனாகவே கிடைக்குது. ஓகே, ஃபுல் லைனே ஸ்ட்ரைட் லைன். அப்போ அந்த மாதிரி வரும்போது என்ன சொல்கிறோம், 1 பேராமீட்டர் ஃபேமிலி. 1 பேராமீட்டர் என்ன, அந்த இசட்டை மட்டும் தான் டிசைட் பண்ணும். ஏன்னா அந்த லைன் அஸ் அ சொல்யூஷன் அது கரெக்டாக போய் ஃபிட் ஆகிடும். சரியா, இந்த லைன் சொல்யூஷன் வந்து இந்த 3 டிஃப்ரெண்ட் லைன் கொடுத்து தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்க, சப்போஸ் இந்த ரெண்டும் டூப்ளிகேட் ஈக்குவேஷன் கொடுப்பாங்க சம்டைம்ஸ். இப்போ ஒரு 3 டைமென்ஷன் பிளேன் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும், அது ஜஸ்ட் 2ஆல் மல்டிப்ளை டூப்ளிகேட் ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. அது பார்க்கறதுக்கு 2 ஈக்குவேஷன் இருந்தாலும் அது ஒரு ஈக்குவேஷன் தான். சரியா, பிளாட் பண்ணும்போது ஒரு பிளேனை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். அப்போ என்ன அர்த்தம், 2 பிளேன் தான் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும், 2 பிளேன் தான் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு சொல்யூஷன் கேட்பாங்க. அப்போ 2 பிளேன் என்ன செய்யும், ஒரு லைன்ல கட் ஆகிடும். டெஃபினட்டா கட் ஆகாம போனச்சுன்னா அது இங்கே ஒரு இன்கன்சிஸ்டன்ட் போயிடும். இப்போ கட் ஆயிடுச்சுன்னு வைங்க, அந்த 2 பிளேன் கட் ஆயிடுச்சுன்னு வைங்க, மறுபடியும் என்ன ஒரு ஸ்ட்ரைட் லைன் சொல்யூஷன் வந்துடும். ஸ்ட்ரைட் லைன் சொல்யூஷன் வந்தாலே என்ன சொல்றேன், ஒரே ஒரு அன்னோன் இசட் தான் பேராமீட்டர். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரைட் லைன் நம்ம வேற லொகேஷன்ல வைக்க முடியும் இல்லையா? அதான் அது 1 பேராமீட்டர் ஃபேமிலி. சரியா, ஓகேவா,
புரிஞ்சிச்சா? அப்ப சொல்யூஷன் இருக்குனாலும் இது ஸ்ட்ரைட் லைன் சொல்யூஷன். எப்போ ரோ ஆஃப் A is equal to row of AB but not equal to number of unknowns. unknowns விட கம்மியான ரேங்க் தான் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்ட்ரைட் லைனே சொல்யூஷனா வந்துருச்சுன்னு அர்த்தம். சரியா? ரைட். இந்த கேஸ் முடிச்சாச்சு. அடுத்து தேர்ட் கேஸ் பாருங்க. இப்போ இந்த 3க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ரேங்க் 2 வரும். 3 அன்னோன் இருக்கும்போது ரேங்க் 2 வந்தாலே என்ன அர்த்தம்? ஒரு ஸ்ட்ரைட் லைனே நமக்கு சொல்யூஷனாக கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். 2 பிளேனுக்கு காமனாக 3 பிளேனுக்கு காமனாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அதான் இந்த சிஸ்டம். அடுத்து பாருங்க, அடுத்து பார்க்கலாம். And the solution from a one parent family. முடிச்சு போச்சு. அடுத்து in the same manner if there are 3 unknowns in the system of equations row of A, row of A, B equal to 1. ஒரே ஒரு unknown. இங்க ரேங்க் வந்து 1 தான் வருதுன்னு வைங்க. Then the system has infinitely many solution and these solution form a 2 parameter family. This is solution form a 2 parameter family. இப்போ என்ன சொல்றேன், இந்த மாதிரி கேசஸ் வருதுன்னு வைங்களேன். இப்போ என்ன சொல்றாங்க, ரேங்க் 1 தான் வருதுன்றாங்க. அப்போ இந்த கேஸ் என்னன்னா, இதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரொம்ப சிம்பிளி இங்க பாருங்க, ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கு. சரியா? ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கு. இந்த ஒரு பிளேனு 3 பிளேன் கொடுக்கல, அவங்க கொடுத்ததே ஒரு பிளேன் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு பிளேனையே டூப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. டூப்ளிகேட் பண்றதுன்னா என்ன, ஒரு 2x + 4y இப்படி எழுதிக்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அடிக்கடி நான் டூப்ளிகேட் சொல்றேன். என்ன டூப்ளிகேட் நான் மீன் பண்றேன்னா, இப்போ 2x + 4y + 6z = 8 இருக்கு. நீங்க அடுத்த ஈக்குவேஷன் எப்படி கொடுத்துருப்பாங்க, சும்மா ஜஸ்ட் இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ண 2 ஆல மல்டிப்ளை பண்ணா பாருங்க 4x + 8y + 12z = 16 வரும். பிறகு இதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா 6x + 12y + 18z = 24. இந்த மாதிரி இருக்கும் ஈக்குவேஷன் கான்டெக்ஸ்ட். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் பாருங்க, 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலா எல்லாமே ஒரே ஈக்குவேஷன் தான் இல்லையா? அப்ப 3 ஈக்குவேஷன் இல்ல, அது ஒரே ஈக்குவேஷன் தான். அப்ப நம்ம கொடுத்துருக்கிறது ஒரே பிளேன் தானே. இப்போ இந்த ஒரு பிளேன்ல நான் என்ன, இதுல இது ஒரு பிளேன் தான் கொடுத்துருக்காங்க, இதுக்கு சொல்யூஷன் கேட்குறாங்க. ஏன்னா இதுல உள்ள பாயிண்ட் எல்லாமே சொல்யூஷன் தான். ஒரு பிளேன்ல உள்ள எல்லா பாயிண்ட்டும் சொல்யூஷன் தான். இப்போ எல்லா பாயிண்ட்டும் சொல்யூஷன், ஓகேவா? இது எல்லா பாயிண்ட்டும் சொல்யூஷன். ஆனால் இந்த பிளேனுக்குன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கா இல்லையா? இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் இந்த பிளேனுக்கு ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டேனீங்களா. இப்போ எனக்கு என்ன, இதுல வந்து பொதுவாக பேராமீட்டர் ஃபேமிலி அப்படிங்கிறது நான் என்ன மீன் பண்றேன்னா, தட் இஸ் அ இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அது இண்டிபெண்டன்ட் வேரியபிள். நான் என்ன சொல்றேன், இப்போ போன கேஸ் நான் சொன்னல, இந்த ஸ்ட்ரைட் லைன் கேஸ் எடுத்துங்க. இந்த ஸ்ட்ரைட் லைன் கேஸ்ல நான் என்ன சொன்னேன், ஸ்ட்ரைட் லைன் இந்த பிளேன்ல ஃபிட் ஆயிடுது. இசட்ங்கிற ஆக்சிஸ் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். என்ன வேல்யூ எடுத்துக்கணும், அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளை பொறுத்து இந்த ஸ்ட்ரைட் லைன்ல உள்ள XYZ வேல்யூ டிபெண்டன்ட் வேரியபிள். சரியா? அதான் அந்த 1 பேராமீட்டர் ஃபேமிலின்னு சொல்றோம். அந்த 1 பேராமீட்டர் இஸ் இண்டிபெண்டன்ட். அது வந்து எதை பொறுத்து இல்லை, அதுக்கேற்ற மாதிரி மற்ற XY வேரி ஆக போகுது. சரி, இப்போ இந்த பிளேன்ல எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஈக்குவேஷன்ல நான் என்ன பண்ணலாம், 2 வேரியபிளை இண்டிபெண்டா மாற்றலாம். இந்த XY இந்த பிளேன் இங்க இருந்தா ஒரு வேல்யூ XY வேல்யூ, அதுக்கேற்ற மாதிரி Z வரும். இந்த பிளேனை இப்படி சாஞ்சிருந்தா XY ஏதோ ஒரு வேல்யூ இருக்க போகுது, அதுக்கேற்ற மாதிரி Z கிடைக்க போகுது. இதே பிளேன் இந்த பக்கத்துல இருந்தா அதோட XYZ வேற, அதுக்கேற்ற மாதிரி ஒரு Z கிடைக்க போகுது. இதே பிளேன் இப்படி இருந்தா வேற. அப்ப இந்த பிளேன் ஒரு பிளேன் இருந்தா கான்டெக்ஸ்ட் எப்படி வேணாலும் வேரி ஆகலாம் இல்லையா, கோஆர்டினேட் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ. இப்போ இதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா, இது இட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டிங் எஸ், எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஒரே ஒரு பிளேன் தான் நம்மகிட்ட இருக்கு. இந்த பிளேன்ல உள்ள எல்லா பாயிண்ட்டும் ஆன்சர் தான். அப்போ இதுல எது 2 வேரியபிள், இப்போ நான் YZ இண்டிபெண்டன்ட் பேராமீட்டர் வச்சுக்கிட்டேன், இண்டிபெண்டன்ட் எனி வேல்யூ ஐ கேன் டேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த பிளேன்ல YZ எனி வேல்யூ எடுத்துக்கிட்டேன்னா, அப்போ YZ எனி வேல்யூனா Xங்கிறது ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் ஆயிடும், ஒரு சொல்யூஷன் ஆயிடும். ஓகேவா? அப்போ இதுல என்ன இருக்கு, 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அது என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ அது என்ன சொல்லுவோம், அது 2 பேராமீட்டர் சிஸ்டம் சொல்லுவோம். சரியா? அடுத்து அதான் சொல்றாங்க, 1 வந்ததுன்னா அப்ப என்ன சொல்றோம், 2 பேராமீட்டர் ஃபேமிலி. 2 பேராமீட்டர் ஃபேமிலி என்ன, 2 அன்னோன் என்ன வேணாலும் இருக்கலாம், அதை நம்ம கேட்கவே முடியாது. அதுக்கேற்ற மாதிரி 3rd வேரியபிள் கண்டிப்பா வரும். அப்ப இது டிபெண்டன்ட், இந்த 2 இண்டிபெண்டன்ட். அப்ப இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எத்தனை இருக்கு அப்படிங்கறத சொல்றதுதான் பேராமீட்டர் ஃபேமிலி. சரியா? இங்க என்ன, இதுல 2 கம்மியா இருக்கு, 2 ஈக்குவேஷன் கம்மியா இருக்கு சொல்ல போனா, அதனால 2 இண்டிபெண்டன்ட் பேராமீட்டர், 2 பேராமீட்டர் ஃபேமிலி. இங்க என்ன சொன்னேன், இங்க 2 சொல்றேன். அப்ப ஒரு ஈக்குவேஷன் கம்மியா இருக்கு, டூப்ளிகேட்ஸ். அப்ப ஒரு ஈக்குவேஷன் கம்மியா இருந்தா ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அது 1 பேராமீட்டர் ஃபேமிலி. மற்ற 2 என்ன இருக்கும், அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்.
ஓகேவா? ஸோ இதான் தியரி. கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற தியரியில் நிறைய விஷயம் இருக்குது. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு எழுதும்போது நம்பிக்கையாக எழுத முடியும். இந்த சுச்சுவேஷன் தான் நம்ம எழுதுகிறோம். 2 பேராமீட்டர் ஃபேமிலினா என்னது, ஒரு டூப்ளிகேசி இருக்குது, 2 டூப்ளிகேசி இருக்குது. ஓகேவா? 1 பேராமெட்ரிக் ஃபேமிலினா ஒரு டூப்ளிகேசி கண்டிப்பாக இருக்கும். சரியா? அதான் இதோட கன்சிஸ்டன்ட் சிஸ்டம். இன்னும் டெப்த்தாக ஈக்குவேஷன் அனலைஸ் பண்ணுற மாதிரிலாம் IIT JEE கொஷின்ஸில் கேட்குறாங்க. இன்னும் டெப்த்தாக ஈக்குவேஷனை வச்சு நம்ம டிசைட் பண்ணணும் என்ன மாதிரி பேராமீட்டர் ஃபேமிலி, இது என்ன ஃபேமிலி, இது பேரலல் லைனால் நடக்குதா, இது ஏன் வந்து நோ சொல்யூஷன் கேஸாக வருது, ஏன் வந்து கன்சிஸ்டண்டாக இருந்து ஏன் மெனி சொல்யூஷன்ஸ், இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் IIT JEE கேட்குறாங்க இல்லையா? ஸோ இந்த மாடலை யூஸ் பண்ணி நல்லா அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? தியரி ரொம்ப முக்கியமான தியரி, ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டடீஸ் ஃபுல்லாகவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.